So good evening students. Today I am going to talk to you all about this respiration in plants. So when it comes to respiration in plants, எல்லாருக்கும் இது ஒரு கதை தெரியணும். What is cellular respiration? Cellular respiration அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு எனர்ஜி எப்படி ரிலீஸ் ஆகுது enzymatically that is controlled by catabolic process ஒரு step down breakdown of organic substance தான் ரெஸ்பிரேஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரெஸ்பிரேஷன் வந்து என்ன பண்ணுதுன்னா இட் இஸ் ப்ரொவைடிங் த எனர்ஜி as well as the biochemical intermediates for other pathways. ஸோ இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு தெரியணும். ஸோ இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்லேருந்து வர்றது வந்து ஃபார் க்ரோத், ரிப்பேர் அண்ட் ஃபார் மெட்டபாலிசம் எல்லாத்துக்குமே யூஸ் ஆக போகுது. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த what you call the basic thing that you need to understand here that complete oxidation of one molecule of glucose is going to give 38 ATP molecules. Okay. So in the concept which தான் நம்ம பார்க்க போகிறோம் and we all know that ATP அதுதான் energy currency of the cell. Okay, so every energy stored in ATP அந்த energy தான் is going to be used for various cellular activities. அதை தான் நம்ம இன்னைக்கு கிளாஸில் சொல்லி கொடுக்க போகிறோம். So as we all breathe to live, we might ask the question, is breathing essential to life? Does all of us breathe? All including the plants will breathe எல்லாமே. But all living organism they need energy. எதுக்கு தேவை? For carrying out their daily life activities. So it is very much needed for carrying out the daily life activities. So for that it is very important. So you have to know that concept. Okay. So for that it is very much important. So you have to know that even it is going to be used in various process like absorption, transport, movement, reproduction எல்லாத்துக்குமே நம்மளுக்கு எனர்ஜி தேவை. ஸோ இந்த எனர்ஜி எங்கேருந்து வருது? த ஃபுட்ல இருந்து வருதா? ஆர் ஹவு இஸ் திஸ் எனர்ஜி யூட்டிலைஸ்ட்? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நம்ம கேட்டுக்கிட்டே போகலாம். அப்போ மெயின் கான்செப்ட் வந்து என்னன்னா த ரியாலிட்டியில் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரீதிங் இஸ் வெரி மச் கனெக்டட் வித் த ரிலீஸ் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் ஃபுட். ஸோ ஆல் த எனர்ஜி தட் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் லைஃப் ப்ராசஸ் இஸ் ஒப்டைன் பை ஆக்சிடேஷன் ஆஃப் மேக்ரோ மாலிக்யூல்ஸ் ஆஃப் ஃபுட். ஸோ நம்ம என்ன உணவுன்னு எடுத்துக்கிறோமோ அந்த மேக்ரோ மாலிக்யூல்ஸே கார்ப்ஸு, ப்ரோட்டீன்ஸு அதிலோட பிரேக் டவுன்லேருந்து நம்ம வரக்கூடிய அந்த இதுலேருந்து வர அந்த எனர்ஜியை தான் இட் இஸ் இன் டர்ன் யூஸ்ட் ஃபார் வேரியஸ் செல்லுலார் ஆக்டிவிட்டி தட் இஸ் இன் த எனர்ஜி ஃபார்ம். ஸோ ஒன்லி கிரீன் பிளான்ஸ் தான் தே கேன் மேக் அப் தேர் ஓன் ஃபுட் பை த ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ ஹவு தே டேக் த லைட் எனர்ஜி கன்வெர்ட் டு கெமிக்கல் எனர்ஜி. அது வந்து வில் பி ஸ்டோர்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் பாண்ட்ஸ் லைக் கார்ப்ஸ் லைக் குளுக்கோஸ், ஸ்டார்ச், சுக்ரோஸ். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து பாருங்க இட் இஸ் வெரி கன்ஃபைன்ட் வித் கிரீன் பிளான்ஸ் அண்ட் இட் டேக்ஸ் பிளேஸ் இன் த செல்ஸ் விச் ஹேஸ் ஒன்லி குளோரோபிளாஸ்ட். ஸோ அது வந்து சூப்பர்ஃபிஷியல் லேயர்ஸில் அங்கே இருக்கும் தட் கேரி அவுட். ஸோ அங்கேருந்து தயாரித்து வர உணவு மீதி இருக்க பிளான்ட்டோட பார்ட்ஸுக்கும் போகணும். ஸோ இட் ஹேஸ் டு பி டிரான்ஸ்லோகேட்டட் டு ஆல் த நான் கிரீன் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் ஆல்சோ. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைக் யூ கேன் சி தட் இப்போ வந்து ஹெர்பிவோர்ஸ் என்னும்போது அது டேரெக்டாக அந்த பிளான்ஸ் ரெடி பண்ணி வைக்கிற ஃபுட்டை அது போய் சாப்பிடும். ஸோ பிளான்ஸ் ஹேவ் ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன். இப்போ இதே ஹெர்பிவோரஸோ இல்லை கார்னிவோரஸோ எடுக்கும்போது வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன்? இட் இஸ் எட்டிரோட்ராஃபிக். ஸோ இது வந்து என்னது ஒன்று டேரெக்டாக பிளான்ட்டை டிபெண்ட் பண்ணியிருப்போம், இல்லை அந்த பிளான்ட்டை சாப்பிட்ற அந்த ஆர்கானிசம் டிபெண்ட் பண்ணியிருப்போம். சிலது வந்து சாப்ரோஃபைட்டிக்காக இருக்கும் நியூட்ரிஷன், தே ஒன்லி டிபெண்ட் ஆன் த டெட் அண்ட் டிகேயிங் பார்ட். ஸோ என்னதான் எடுத்தாலும் அல்டிமேட் அதுக்கு வேண்டிய அந்த எனர்ஜி எங்கேருந்து வருது அப்படின்னா இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் வேர்? ஃப்ரம் த all the food that is required for life process, everything comes from photosynthesis. So இந்த சாப்டர்ல நம்ம செல்லுலார் ரெஸ்பிரேஷன் என்ன பார்க்க போறோம், the mechanism of breakdown of food material and how that energy is released and இந்த எனர்ஜி எப்படி ட்ராப் ஆகி it is used for synthesis of ATP. இதுக்கு ஒரு பேசிக் கான்செப்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா the photosynthesis will take place in the chloroplast where there is going to be breakdown of complex molecules that is going to yield the energy that takes place in the cytoplasm as well as in the mitochondria. Okay, the concept தெரியணும். So the breaking of that carbon-carbon bond of this complex product through oxidation within the cell, that we call it as the respiration. So respiratory substrate ன்னு அர்த்தம் எங்க வந்து இந்த ஆக்சிடைஸ் ஆக போகுது, எந்த பொருட்கள் மேல இது ஆக்சிடைஸ் ஆக போகுதுன்னா கார்போஹைட்ரேட்ஸ் ஃபுல்லா ஆக்சிடைஸ் ஆகி எனர்ஜி வரப்போகுது. பட் இந்த ப்ரோட்டீன், ஃபேட், ஆர்கானிக் ஆசிட்ஸ்லாம் they are also used as respiratory substrate but under certain condition. But மெயினாக ஆக்சிடைஸ் ஆகிற பொருள்னா கார்பன் டை ஆக்சைடு. ஸோ டியூரிங் ஆக்சிடேஷன் வித்தின் அ செல் இந்த எனர்ஜி வாட் எவர் தட் இஸ் தேர் அது எல்லாமே என்னாகும், உடனே டேரெக்டாக என் ப்ராடக்ட் வராது. ஸோ ஒரு ஸ்டெப் வைஸாக சீரீஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் நம்மளுக்கு நடக்க போகுது இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் என்சைம்ஸ் அண்ட் ஆல் தட் எனர்ஜி நம்மளுக்கு வர்றது வந்து தட் கெமிக்கல் எனர்ஜி வில் பி ஸ்டோர்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் ATP.
ஸோ இங்கே ஒரு முக்கியமான கான்செப்ட் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த சப்ஸ்ட்ரேட் வந்து ஆக்சிடைஸ் ஆகும்போது அதிலிருந்து வரக்கூடிய அந்த எனர்ஜி தான் நம்மளுக்கு ஏடிபி சிந்தசைஸ் யூஸ் ஆக போகுது. ஸோ அந்த ஏடிபி தான் நம்ம எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்கும் தேவைப்பட போகுது. அண்ட் தட் ஏடிபி இஸ் கால்ட் த எனர்ஜி கரன்சி ஆஃப் த செல். யூ ஷுட் நோ தட். So the energy will be trapped in ATP, and that is what is used for all the energy requiring process of organism. So the basic thing, the basic precursor of our biosynthesis of other molecules also in the cell. இப்போ நம்மளுக்கு ஒரு கேள்வி வந்து, do plants breathe? Plants கண்டிப்பாகவே breathe பண்ணுமா அப்படின்னு பார்த்தோம்னா, unlike animals ஒரு specialized organ வந்து பிளான்ஸுக்கு கிடையாது. இது ஏன் அப்படி கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it has got so many of reason. First, in terms of demand, okay, it has got very little demand. Second, இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா large volume of gas is getting exchanged. ஸோ அது வெல் அடாப்டட் ஆயிருக்கு, அதுக்கு தேவையானது அதுவே பார்த்துக்கொள்ளும். ஸோ இங்கே அனிமல்ஸ்க்கு இருக்க மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து இங்கே இருக்கணுன்றது கிடையாது. ஸோ தே ஹாவ் நோ ஸ்பெஷலைஸ்ட் ஆர்கன் ஃபார் கேஸ் எக்ஸ்சேஞ்ச், பட் தே ஹாவ் ஸ்டொமேட்டா அண்ட் லென்டிக்கல் ஃபார் த பர்பஸ். ஏன் கிடையாது அப்படிங்கிற ரீசன் பார்த்தா, த ஃபர்ஸ்ட் ரீசன் இஸ் தட் இஸ் இட் டேக்ஸ் கேர் ஆஃப் இட்ஸ் ஓன் கேஸ் எக்ஸ்சேஞ்ச். செகண்ட், அந்த அளவுக்கு டிமாண்ட் கிடையாது, பிகாஸ் ரூட் ஸ்டெம் லீஃப்லாம் அந்த அளவுக்கு ரெஸ்பயர் பண்ண போகிறது when compared with animals. And always there is a large volume of gas exchange ஆகிட்டே இருக்கிறதுனால it will take care of its own needs only. So third வந்து என்னன்னா, the gases வந்து must diffuse even in large. So bulky plants is not that great. So அந்த distance that the gas diffuse வந்து ரொம்ப அதிகம் கிடையாது. How it has been done, நம்மளுக்கு வந்து லங்ஸ்லேருந்து டெஸ்ட் go to every part of the tissue. Such a thing வந்து is not there with that of the plant. So every living cell in a plant, you can see they are very close to the surface of the plant, every cell. So this is the one. But இதே வந்து woody stemல இருக்கும்பொழுது, how is that possible? So in woody stems we have structures called lenticles. They are actually interior dead இருக்கும், that provide the mechanical support. But அது வந்து it makes it contact with the air. ஒரு loose parenchymal arrangement of leaf will be there. That is what is that going to be there? There is going to be such an arrangement. அதில் என்ன ஆகும்னா, அந்த lenticle which is there in the woody bark will allow it to be having a direct contact with the air. இது இன்னும் ஃபெசிலிட்டேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we have the loose parenchyma cell in leaf, stem, root, அதெல்லாம் வந்து they'll have lot of air space. ஸோ இதெல்லாம் வந்து interconnected space இருக்காங்க. This will also help the gases to diffuse in a very large manner. So even for distance together, not like how in humans we require. So for complete combustion of glucose, the glucose வந்து combustion ஆகும்போது in presence of oxygen, it is going to give the carbon dioxide, water and energy. This energy is stored up or trapped as in the chemical bond, and that is what that ATP is used for, is being produced, used for other cellular activities. So if the energy is to be useful to the cell, it should be able to synthesize other molecules also. So the strategy என்னன்னா, ஒரு glucose molecule oxidize ஆகும்போது நிறைய several steps வரும், not only enabling for a synthesis of ATP, but intermediary நிறைய biochemical products produce பண்ண போகுது. So during the process of respiration, the oxygen is utilized, carbon dioxide, water, energy are released as byproducts. But you should know that the combustion reaction, it requires oxygen. But suppose if there is no oxygen, how these organisms are going to take part in respiration? Such organisms where there is reaction taking place without oxygen, we call it as anaerobes, anaerobic condition. So where in that there is no oxygen. So here there will be breakdown of glucose to pyruvic acid. What process? We call it as the glycolysis. So the term glycolysis has been originated from the Greek word glycos for sugar, lysis na splitting. It is also called as the EMP pathway, that is the embedden Mayer of Paranas pathway. So idhula vandu pathina, in anaerobic organism, this is the only pathway by which the respiration occurs. So in this process, the glucose undergoes partial oxidation to form the two molecules of pyruvic acid. So in plants, glucose, that is sucrose, from sucrose, glucose varum, that is n. Sucrose is actually end product or storage form of அதிலிருந்து வரக்கூடிய அந்த glucose, which can be converted to glucose, fructose, and that enters into the glycotic pathway. So இப்படி தான் வந்து என்ன ஆகும், next it will convert to fructose 6-phosphate, fructose 1,6 biphosphate, அப்புறமா it is going to form the pyruvate. So இந்த மாதிரி தான் subsequent reactions will take place. See, glucose, in presence of glucose 6-phosphate, where you require the enzyme hexokinase. Okay, here also the ATP is broken down to ADP and inorganic phosphate. Even magnesium is required. It forms a glucose 6-phosphate. Glucose 6-phosphate is converted to fructose 6-phosphate.
by phosphoexose isomerase. Then fructose 6-phosphate is converted to fructose 1,6 bisphosphate by phosphofructokinase. அப்புறம் இந்த fructose 1,6 வந்து ரெண்டா பிரியும். Okay, triose phosphate and triose phosphate isomerase அதான் enzyme converted to triose phosphate, that is glyceraldehyde 3-phosphate dihydroxyone acetone phosphate. இப்போ next என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா from the glyceraldehyde 3-phosphate the enzyme glyceraldehyde phosphate dehydrogenase, it is going to form the 1,3 bisphosphoglyceric acid. From 1-phospho what is that called, the bisphosphoglyceric acid, the phosphoglycerate kinase is going to convert into 3-phosphoglyceric acid. Again see what is happening here, that ADP is getting used up here. So then we have what is called what is happening, it is getting converted to, that is the 3-phosphoglyceric acid is converted by phosphoglycerate mutase to 2-phosphoglycerate. 2-phosphoglycerate will be converted by enolase and magnesium to phosphoenol pyruvate. Phosphoenol pyruvate in presence of pyruvate kinase is converted to pyruvic acid. So in the glycolysis chain 10 reaction நடக்கும். இதில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா there is going to be synthesis of ATP or NADPH will take place. Okay, so இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்ஷனில் there will be synthesis of ATP and at the same time there can be breakdown of ATP for the energy also. So இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ATP is utilized in the first 2 steps. It's like breaking down glucose to glucose 6-phosphate or converting the fructose 6-phosphate to fructose 1,6 bisphosphate. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா you can find a step where NADH plus H plus is formed from NAD, where the glyceraldehyde 3-phosphate இருக்குல்ல அந்த இடத்துல வந்து நம்ம இதை பார்க்கலாம். So now you can see that for every 2 redox sequence they are removed, 2 hydrogen atoms from PGAL will be transferred to it. So இந்த மாதிரி it is getting converted to that bisphosphoglycerate. The bisphospho will get converted to 3-phosphoglyceric acid. That is how the energy is getting trapped and ATP is formed. Ultimately another ATP will be synthesized in the conversion of the phosphoenol pyruvate to pyruvic acid. Okay, so pyruvic acid will be the key product of the glycolysis. So glycolysis la ஒரு molecule of glucose is getting itself oxidized to glycolysis. இப்போ இந்த pyruvic acid தான் is going to next enter into the Krebs cycle or the TCA cycle, from where the entire reaction and the cellular reaction is going to happen. So இங்க வந்து the 3 major pathways that is can happen with pyruvic acid na ஒன்னு lactic acid fermentation, alcoholic fermentation and aerobic respiration. Fermentation வந்து will take place in anaerobic condition only, particularly prokaryotes, unicellular eukaryotes இருக்குல அங்கெல்லாம் அதுதான் நடக்கும். So ஒரு complete oxidation of glucose என்ன நடக்கும், it has to form carbon dioxide and water. So that will adopt that Krebs cycle which I told you, that is the aerobic respiration, but it requires oxygen. So aerobic anaerobic glycolysis, but இதே வந்து to enter into an aerobic cycle oxygen is must. So pyruvate will enter into the Krebs cycle. So fermentation பாருங்க yeast லாம் very common, there is going to be incomplete oxidation of glucose under anaerobic condition, where pyruvic acid will be converted to carbon dioxide and ethanol. So இந்த reactions எல்லாம் நடக்கிறதுக்கு we require the decarboxylase, alcohol dehydrogenase. இதுதான் enzymes that catalyze the reaction. So bacteria வந்து produce a lactic acid from the pyruvic acid. Even in the muscles நம்மளுக்கு கூட பார்த்தீங்கன்னா in working muscles what happens after some time, it will have accumulation of the lactic acid, because when oxygen is inadequate there will be accumulation. அதனால தான் the cramps மாதிரி வருது பாருங்க, that is because of the accumulation of the lactic acid, where the pyruvic acid will be converted to lactic acid, that is lactate dehydrogenase. So LDH ன்னு சொல்லுவோம். So that is very important. So இதில் வந்து the reducing agent NAD இருக்குல்ல, NADH அது வந்து will be reoxidized to NAD in this process. So you can see in fermentation, look at this, how glucose, glyceraldehyde 3-phosphate, 3-phosphoglyceric acid, phosphoenol pyruvic acid, pyruvic acid. So this pyruvic acid can enter into the anaerobic thing, and it can help in the production of ethanol and carbon dioxide. See the NADH, how it's helping in generation of NAD, and at the same time see here NADH2, how lactic acid in presence of this what you call the LAD. So that is pyruvic acid getting converted into the lactic acid. So lactate dehydrogenase சொன்னாலையா. So there also the NADH is getting, again see you can see that getting trapped up. So in the high energy bonds the energy is going to get trapped up.
So you can see how it is going to help in conversion of this pyruvic acid to lactic acid. அதனால இந்த lactate dehydrogenase enzyme நம்ம வந்து ஏதாவது ஒரு மசில் இன்ஜுரி ஆகுது அப்படின்னும் போது அந்த என்சைமை ஒரு மார்க்கரா வச்சு நம்ம ஸ்டடி பண்ணுவோம். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் தேர்ஸ் கோயிங் டு பி அ மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் அந்த LDH லெவல் வந்து ஸ்டடி பண்ணுவோம். So that is one of the clinical significance which I wanted to tell you with terms with LDH. Next வந்து பாத்தீங்கன்னா there is going to be complete oxidation of glucose and the energy வந்து large number of ATP molecules அப்படியே ஸ்டோர் பண்ணும். ஸோ இங்கே எங்கே நடக்கும் இந்த synthesis அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is going to take place in the mitochondria, that is it requires oxygen. So aerobic respiration அப்படின்னும் போது there will be complete oxidation of that respiratory substrate, say carbohydrate in presence of that particular oxygen, where carbon dioxide, water and more energy is getting released. So aerobic respiration it is going to take place in the mitochondria, and the final product of glycolysis irukku pathingala, that is a pyruvate, will enter into the cytoplasm. It is going to enter from the cytoplasm into the mitochondria. So complete oxidation of pyruvate வந்து stepwise நடக்கப்போகுது. So carbon dioxide form ஆகப்போகுது. Molecular oxygen வந்து simultaneously அங்க வந்து என்ன பண்ணும், it is going to pass the electron stepwise to all the complexes. So there will be generation of ATP molecule. So first process வந்து it will take place in the matrix of mitochondria. The electron transport will take place in the inner membrane of the mitochondria. So இங்க பாருங்க, the pyruvic acid is there. It is undergoing the glycolytic catabolism, that is after entering the mitochondrial matrix it is undergoing the decarboxylation. See, pyruvate dehydrogenase undergoing it is getting broken down into what you call the acetyl CoA. So for this it requires pyruvate dehydrogenase, magnesium and CoA enzyme. So it is going to form acetyl CoA, carbon dioxide, NAD and H+. So you can see that 2 molecules of NADH will be produced from the 2 molecules of pyruvic acid. So it is produced from 1 molecule of glucose, from 1 molecule of glucose 2 molecules of pyruvic acid. So from 2 molecules of pyruvic acid 2 molecules of NADH is produced. Now this acetyl CoA will enter into the cyclic pathway, that is called the tricarboxylic acid pathway, or it is called the Krebs cycle, or it is also called the TCA cycle because it is named after the scientist who discovered Hans Krebs. So TCA cycle la vandu pathina, first there will be condensation of the acetyl group with oxaloacetic acid and water, it will form the citric acid. அடுத்து வந்து we have the enzyme citrate synthase, அதில இருந்து என்ன ஆகும், the CoA enzyme will be released. So citrate வந்து isocitrate, then we have the alpha ketoglutarate acid. So இங்க பாருங்க pyruvate, so it is with the presence of CoA, what is happening, that there is generation of this NADH and thing with the carbon dioxide that's released, acetyl CoA enzyme, it's forming the acetyl CoA. The acetyl CoA is entering into the citric acid cycle. So see, the first product is a citric acid, alpha ketoglutarate acid, succinic acid, malic acid, and then you have the oxaloacetic acid. So this is the basic compound. So you have to know that for every here, see, you have the generation of what, the generation of the NADH2 molecule that you can see happening in the succinic acid. So you should know that during the conversion of succinyl CoA, a molecule of GTP is synthesized, that is called the substrate level of phosphorylation. So you can see the GTP converted to GDP and there will be simultaneous synthesis of ATP. So ஒரு intermediary products வரும்போது ஒரு பாயிண்ட்ல பிரேக் டவுன் ஆகி அந்த எனர்ஜி தேவை, பட் அட் வேரியஸ் பாயிண்ட்ஸ்ல there is actually synthesis of this NADH as well as the substrate level phosphorylation happening, that is the GTTP synthesis. So you can see here, see the substrate level thing is happening in the conversion from alpha ketoglutarate to succinic acid, and you can see the how this what you call the NADH is being formed. So tricarboxylic acid ஓடது எப்படி you can rewrite it அப்படின்னு பார்த்தோம்னா, so the pyruvic acid, okay, that is been there, but ஒரு கான்செப்ட் என்னன்னா, there is oxidation of acetyl CoA where there should be complete replenishment of this oxaloacetic acid, that is the first member of the cycle. So இப்படி போயிட்டே இருக்கணும். So அதனால என்ன ஆகும், you have that 4 NAD, FAD, water with that breakdown of this ATP in the mitochondrial matrix. It is going to form the carbon dioxide, the NADH, ATP with the protons as well as the FADH2. Okay, so we have to know that the glucose has been broken down now to carbon dioxide, 8 molecules of NADH and 2 molecules of FADH2. Beside the 2 molecules of ATP, everything has come. So you have to know that how ATP is very much important. So this ATP, whatever is synthesized there,
But idhilende enna theriyuna, you have something called electron transport system that is happening in the aerobic respiration. That is, the following steps will take place where all this respiratory process vandu enna they have to release and utilize the energy stored in the NADH. Okay, so that is where it takes place. What we call it as terminal oxidation அப்படினு சொல்லுவோம். So that is going to happen in terms of electron transport and oxidative phosphorylation. What we call it as terminal oxidation. So இங்க என்ன நடக்க போகுது அப்படினு பாத்தீங்கன்னா, whatever is getting oxidized through that electron transport system, they are passed on to the oxygen that results in the formation of water. So the metabolic pathway through which the electrons transfer from one carrier to another carrier, we call that as what? It is nothing else than the electron transport system, and it is present in the inner mitochondrial membrane. The exam la kandipa kepanga. And here the NADH which is produced in the mitochondrial matrix, that is during the TCA cycle, that will be oxidized by NADH dehydrogenase. So you have various complexes. So we have complex 1, which is the we have various complexes actually, complex 1, 2, 3, 4 and all. So in that complexes, the basic thing that you need to understand here in that what you call the complex, we have what is called complex 1. So in complex 1 we have that NADH hydrogenase. Okay, so here most of the prosthetic groups of proteins are like you can see the carriers. Most of the carriers are prosthetic groups of proteins. 4 enzymes are involved. One is NADH dehydrogenase, succinate Q reductase complex, cytochrome C reductase complex, and cytochrome C, what is the fourth one? The cytochrome C oxidase complex. So they are the 4 complexes which I said. Complex 1 NADH dehydrogenase, complex 2 is succinate Q reductase complex, 3 is cytochrome C reductase complex, 4 is cytochrome C oxidase complex. This is ரொம்ப முக்கியம். So you can see that the electrons are transferred to ubiquinone that is located within the inner membrane. Okay, so here see in the electron transport chain, the basic thing in the inner mitochondrial membrane, it contains electrons, okay, and proton transport. So இங்க என்ன நடக்கும் அப்படினா, there is a series of coenzymes. Okay, you can see that NAD, see the energy is produced, now the electrons are produced. These electrons they pass on to stepwise, it is going to go to the stepwise passage of electron. Okay, it is going to go downhill journey. At every step what is going to happen, it is going to release the energy. So there will be accumulation of these protons, and now these protons in turn is going to create a gradient, and in turn it is going to help in this generation of the ATP molecule in the presence of this ATP synthase. See how the ATP molecule, see how these proton ions are helping, and see how they are going to help in the synthesis of the formation of the ATP. That's the concept. Okay, so that is very important. Okay, so that is very important. So you can see the ubiquinone, the complex 1 la ubiquinone povom, then it will go to that complex 2. What is complex 2? I already said it is succinate Q reductase complex. Anga vandu enna agum, it is going to, that is generated during oxidation of succinate in the citric acid cycle. Now that reduced ubiquinone will be further oxidized. So next enna pannom, there will be transfer of electrons from where to where. It is going to transfer to cytochrome C via the cytochrome BC1 complex, that is the complex 3. Cytochrome C வந்து actually ஒரு small protein that will be attached to the outer membrane, that is outer surface of inner membrane. So ஒரு mobile carrier மாதிரி இங்க இருக்க electrons கொடுக்கிறது அடுத்து transfer. So it is going to transfer between 3 and 4. 4 வந்து என்ன பண்ணும், complete it is cytochrome A and A3, that is a cytochrome C oxidase, which is going to have all the centers, that is it has got 2 copper containing centers. See when electrons pass from 1 to 4, okay, they will be coupled to that ATP synthase. அங்க தான் வந்து நமக்கு ATP production generate ஆகும் in presence of ADP and inorganic phosphate. So the number of ATP that comes வந்து will depend upon the substrate. So oxidation of one molecule of NADH, so NADH னு வெச்சுக்கோங்களேன், இதுல இருந்து we get 3 molecules of ATP. Suppose if it is going to be FADH2, it will be 2 molecules of ATP. So ultimately you can see that the oxygen is the one which is going to act like a final hydrogen acceptor. So இப்போ என்ன நடக்கும் அப்படினா, aerobic process of respiration will take place in the presence of oxygen. So அந்த oxygen தான் நமக்கு vital, எதுக்கு, for removing the hydrogen from the system. So oxygen acts as a final hydrogen acceptor. So you can see here, see complex 1, 3 and you have 4. This is a complex 2. So what is the purpose here? See, in that particular process as they come, they are going to transfer the electron from complex 1, which is NADH Q reductase,
okay, NADH dehydrogenase. So okayங்களா, so you can see that how it is passing on the electrons at every level, and ultimately how it is going to help in the generation of that what you call the generation of the ATP. So you can see that how water is being utilized, yes, how it is going to help in using this oxygen in the aerobic situation and help in what you call the water production of water. So then now the electron will move silently to the FES complex. So inga adukku munadi I'll finish this. Complex 2 is called the succinate Q reductase complex. Complex 3 cytochrome C reductase complex. This cytochrome 4 we call it as the what you call the cytochrome C oxidase. Idhula dhaan the site A and A3 ellame irukum. Inga parunga, the electron now will move silently to the FES complex and from there to the quinone complex. So then now the common quinone is the ubiquinone what we have here. So it will be the ubiquinone. So silently from the matrix it is entering into the inner what you call the inner mitochondrial membrane. The FADH2 that is produced from the what you call the Krebs cycle will pass over the electrons, okay, to the coenzyme Q. So அப்படியே slow it will come to the coenzyme Q, and slowly what happens, the succinate Q reductase complex. So angarinde now it will have 3 component. It has got cytochrome B, it has got that FES complex, and it has also got the cytochrome C1 complex. So silent angarke electrons it will hand over to cytochrome C. So cytochrome C la pathina C oxidase complex la we have A3 and A. Anga it helps in the transfer. So oxygen will be the ultimate acceptor of the electrons, okay, of the electrons, and it is very reactive and combines with proton to form the metabolic water. இப்படி தான் நமக்கு electron transfer ஆகுது. So unlike the photophosphorylation, that is light energy is utilized, there is production of the proton gradient. நான் ஏற்கனவே அந்த animated pictureல காமிச்சேன் இல்லையா, so ஒரு proton gradient create ஆக போகுது. So in respiration, that is the energy of oxidation reduction utilized for the same process. That is why we call that as oxidative photophosphorylation. So you have to see that energy is released during the electron transport system in synthesizing the ATP with the help of ATP synthase, that is on the complex file irukka adula irundhu namakku synthesize aga podhu, okay va. So this complex, like when you see, this complex will be like this, okay. So it will be having what you call, it will have a stalk, okay. This is that FOF1 particle ipdi dhaan irukum, and it will have, this is the outer membrane, okay, this is the outside, this is outer side, this is the inner mitochondrial side. So now when you take the electron, that is the proton, as they pass through, like you can see that. So here this is that ATP, so that it just got that F1, and this is that F4 particle. Now what is happening, see, the ATP will be generated in the where it from the ADP and the pi molecule. So you can see the two major components that is help in synthesizing the ATP molecule. So you can see the F1, you can see the F1, which is the headpiece, which is in the peripheral protein complex, that will contain the help in the synthesis of ATP from ADP and PI. The F4 will be an integral part, like a channel protein, that will help in pass the protons from outside to inner side of the membrane. So on the catalytic site F1 component la dhaan irukku. So for every 2H that is passing from F4, it will enter into the intermembrane space of the matrix down that electrochemical gradient, which will help in the synthesis of ATP molecule. So what is the respiratory balance sheet? Now இப்போ நமக்கு தெரியுது இதெல்லாம் ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட், இதுல இருந்து தான் எனக்கு எல்லா ப்ராடக்ட்ஸும் எனக்கு கிடைக்குது அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா for every molecule of glucose how much of ATP generate ஆகுது. So there is a orderly functioning, like ஒரு substrate forming the next, and then with glycolysis entering into TCA cycle, then electron transport, இப்படி தான் நமக்கு போகுது. அப்ப அதுல இருந்து வரக்கூடிய அந்த NADH is synthesized in glycolysis, and that is how they are transferred into the mitochondria. அங்க தான் நமக்கு oxidative phosphorylation நடக்குது. Next அந்த intermediates form ஆகுது பாரு, they will be used for synthesizing other compounds. So one glucose ல இருந்து நமக்கு என்ன ஆகுது, we are getting so much of things like ATP, we are getting all the biochemical intermediary process. So with this assumption, like when we go on, like we have to know that all that you have to know that all the pathways, they work simultaneously and do not take place one after another. So they enter the pathways and they will be withdrawn from it when necessary. So ATP utilize ஆகும் அதே நேரத்துல when needed, and enzymatic reaction எல்லாமே will be controlled. So for every one molecule of glucose, 38 ATP molecules will be generated. So you can see that with fermentation and aerobic respiration,
fermentation on the partial breakdown of glucose, so that there what will happen here in aerobic respiration, complete one molecule of glucose is converted to carbon dioxide and water. Fermentation la 2 molecules of ATP, but inga vandu namakku aerobic la 1 molecule ku 38 molecules of ATP. NADH will be oxidized to NAD very slowly in fermentation, but aerobic la it will be very faster. And the concept ungalku theriyum. So coming to amphibolic pathway, glucose da vandu is a necessary substrate. And the glucose la irundhu da namakku vandu enna form agudhu, that is a necessary substrate that has been helping in conversion for the what you call, that has been used for respiration. What are the other step appdin பார்த்தோம்னா, fat இருக்கு. Fat வந்து other substrate வந்து fat வந்து fatty acid glycerol break down ஆகலாம். So அது வந்து intern acetyl CoA அந்த pathway குள்ள வரலாம். So glycerol will enter the pathway after being converted to that PGAL. So இந்த மாதிரி amino acids வந்து அதே மாதிரி it can enter in. So all these வந்து where it all common down it can come up, they can enter into that Krebs cycle. So you can see that fat, you have fatty acid and glycerol, they can be converted to this, and in turn they can enter into the Krebs cycle. The carbohydrates, the usual they will enter. The proteins with amino acids like with pyruvic acid, they can enter. So this interrelationship among all the different organic thing, whatever the metabolic pathway, we call it as the amphibolic pathway, that helps in synthesis of this water and carbon dioxide. So you can see that how there will be breakdown of fatty acids and how that acetyl CoA is formed, and in turn they are used for respiratory substrate use, how it can go about. That is where with the amphibolic pathway. So you have to know that the breaking down process within the living organism is catabolism and synthesis is anabolism. So in respiratory pathway you have both building up, like or pathway la apdiye and the intermediate vandu synthesize agudhu, and at the other end there is a catabolic also. So that is what amphibolic pathway is rather than as a catabolic one. Respiratory quotient அப்படினா என்னன்னா, the amount of, that is, it is a ratio for every volume of carbon dioxide evolved for volume of oxygen consumed. இதுதான் respiratory quotient சொல்லுவோம். இது எந்த respiratory substrate வச்சு இந்த quotient மாறும். For example, if it is carbohydrate, இங்க complete substance use ஆகும். See, for every substrate, when you substitute, it is 1. So it is equivalent to 1. When the respiratory substrate is carbohydrate, it is 1. But if it is going to be fat, it is going to be less than 1. Okay, so like tripalmitin and all that. If protein is going to be the substrate, it is 0.9. இன்னும் போக போக if it is going to be other products infinite கூட போகும். So depending on the respiratory substrate, we have to know. So all the living organism maximum they use carbohydrates as a respiratory substrate, and pure protein or fats வந்து never they'll be used as a respiratory substrate. So with this chapter I think you all understood. Okay, today's class I taught you all about this respiration, the cellular respiration. Okay, hope I think it will be useful. Thank you students.